எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் பாக்கியமும் அருளும் நிறைந்த புனித ரமலானை கிட்டத்தட்ட 2 பகுதி நிறைவு செய்யும் அளவிற்கு அல்லாஹ் நம்மை கரை சேர்த்திருக்கிறான். இதில் ரமலான் கழிகிறது என்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் சரியாக கழிய வேண்டுமே, ஓரளவுக்கு திருப்தியாக கழிந்திருக்குமா என்பதில் ஒரு சந்தோஷம். அல்லாஹ் திருப்தியாகவே விடைபெறச் செய்வானாக. எல்லா காலமும் ரமலான் ஒரே மாதிரி ஆக்காதீர்கள் என்ற ஹதீஸுகள், இமாம்களின் வழிகாட்டுதல்கள், சஹாபாக்களின் வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு முன்னால் அப்படியே அடுக்கடுக்காக ஆக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா காலத்தையும் ஒரே காலமாக ஆக்காதீர்கள் அப்படிங்கிற அந்த செய்தி, அதையும் தாண்டி நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி சில நேரங்களில் ஆகிவிடும் போது கொஞ்சம் கவலையும் வருகிறது. அல்லாஹ் ரமலான் வித்தியாசப்பட்டு அவனுடைய பேரருளை முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இன்னும் 1-2 நாட்களில் நிறைவு பகுதியை துவக்க இருக்கிறோம். அதையும் அல்லாஹ் சலாமத்தாக்கி தருவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களில் எந்த வகையான மனிதர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள்? அல்லாஹ் மனிதர்களை 2 வகையாக திருக்குர்ஆனிலே பிரிக்கிறான். 2 வகை. பல கூட்டம் இருக்கிறாங்க. என்னுடைய உம்மத்து நிறைய கூட்டங்கிறாங்க. 72ஐயும் தாண்டுறாங்க ரசூல். நிறைய கூட்டம். இங்கே ஒரு அமைப்புகள் இல்லை, பல அமைப்புகளாக சமூகம் வாழ்கிறார்கள். ஆனால் 2 பிரிவை அல்லாஹ் சொன்னான். முதல் பிரிவு அம்மல்லதீன சுஇது, அவர்கள் வாழ்க்கை அனைத்தும் நற்பாக்கியம் பெற்றதாக இருக்கும், நற்பாக்கியம் பெற்ற மனிதர்கள். இன்னொரு கூட்டம் அம்மல்லதீன சுஇது, இது நற்பாக்கியம் பெற்றவர்கள். அம்மல்லதீன ஷகு, 2வது கூட்டத்தை சொன்னான், அவர்கள் மூதேவிகள், நற்பாக்கியம் இழந்தவர்கள். 2 கூட்டம் அல்லாஹ் பேசுகிறான். பேசுறது மட்டும் இல்லை, 2 கூட்டமும் அவர்களின் முடிவு என்னங்கிறான். அவங்க எங்க போய் சேர்வார்கள்? நற்பாக்கியம் பெற்ற மனிதர்கள் அவங்க சொர்க்கத்துக்கு தான் வருவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் தௌஃபீக் செய்வானா. யார் நற்பாக்கியம் இழந்து மூதேவிகளாக வாழ்கிறார்களோ அவர்கள் நரகமே வருவார்கள். தெளிவா சொல்லிட்டான். நற்பாக்கியமான மனிதர்கள் சொர்க்கம், நற்பாக்கியம் இழந்தவர்கள் அவர்கள் நரகவாசிகள். இப்போ நற்பாக்கியம் எதில் இருக்குது? யார்? நற்பாக்கியம்னா என்ன? எதன் வழியே நற்பாக்கியத்தை அடையணும்? ஏன்னா நற்பாக்கியமான வாழ்க்கையும் மனிதர்களும் தான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி குர்ஆனை 2 கூட்டமாக பிரித்தான். நிறைவு பகுதி அதுதான். ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். இதான் கடைசி. அது 70 கூட்டமோ 72 73, ஒரு கூட்டம் நரகம், ஒரு கூட்டம் சொர்க்கம். நற்பாக்கியம் உடையவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பாக்கியவான்களுக்கென்ற அடையாளங்களை சொல்லிட்டாங்க. எதுவெல்லாம் நற்பாக்கியவான்களின் அடையாளம்? அப்ப அந்த அடையாளங்களை நாம எடுக்கணும். குர்ஆன் ஆயத்திற்கு விளக்கம் ரசூலுல்லாஹ் தான். குர்ஆன் ஆயத், நற்பாக்கியவான்கள் சொர்க்கவாசிங்கிறது ஆயத்து. யாரு நற்பாக்கியவான்கள் என்கிற லிஸ்ட ரசூல் தரணும், முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க பட்டியலிடுறாங்க யாரெல்லாம் நற்பாக்கியவான்கள். நற்பாக்கியவான்களுக்கான அடையாளம் ஹதீஸிலே, அந்த ஹதீஸுக்கு பின்னால் சாலிஹீன்கள் பதிவு செய்கிற பல செய்திகள். அதுல பெருமானார் அர்பஉம் மினஸ் ஸஆதா, 4 காரியம் நற்பாக்கியத்தை கொடுக்கும் என்கிறார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் அல்ல, பல்வேறு ஹதீஸுகள். இது எல்லாத்தையும் தொகுக்கணும், அனைத்தையுமே தொகுத்து வாழ்க்கையில கொண்டு வர்றது. ஏன்னா அந்த லிஸ்ட்ல நம்ம போயிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்திலும் இருக்குது. நற்பாக்கியங்கிறது எங்கெல்லாம் இருக்குது? பெருமானார் உணர்த்துற அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமானது. முதல்ல சொன்னாங்க ரசூல் 4 நற்பாக்கியம் என்று சொல்லிவிட்டு, முதல்ல அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி உங்கள் வீட்டில் நற்பாக்கியம். உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுவதற்கு நல்ல மனைவி அமையணும்னா அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நல்ல மனைவி எனக்கு நற்பாக்கியம்ங்கிறாங்க. நான் நற்பாக்கியசாலியாக ஆகணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும். அவங்க யாரா இருக்கணும்? நல்ல பெண்ணா இருக்கணும். அப்ப மனைவிக்கும் நம்ம நற்பாக்கியத்திற்கும் இத்தனை பெரிய தொடர்பு. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். உன் மனைவி அமைவதுதான், நாம் பெரியல சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதை நல்ல மனைவியாக அமைய வேண்டும் என்று துஆ கேட்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ கேட்க சொல்றாங்க. அது கேட்டு பெற வேண்டிய ஒன்று. அல்லாஹ்ட்ட கேட்கணும், எனக்கு வர்றவங்க சீதேவியாக நல்ல பெண்ணாக, ஏன் அவர்களை வைத்து என் நற்பாக்கியம் முடிவு செய்யப்படுது. என் நற்பாக்கியம்னா நான் சொர்க்கவாசிங்கிறது அங்க இருந்தா முடிவாகுது. ஒவ்வொரு ஆண்களின் சொர்க்கம் அமையுகிற மனைவியை பொறுத்து. சாலிஹீன்கள் கேட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் சொல்லுவாங்க, ஈமானுக்கு அடுத்து அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் நல்ல மனைவி என்றார்கள். ஈமானுக்கு அடுத்து வேற என்ன பாக்கியம் இல்லையா? ஈமானுக்கு பின்னால் எத்தனை பாக்கியம்? எல்லாம் கடைசி தான். ஈமானுக்கு அடுத்து அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியம் நல்ல மனைவி. அல்லாஹ் நம்ம வீட்டில் அப்படி ஒரு வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக. இளைஞர்களுக்கு அப்படியான மனைவியர்களை அல்லாஹ் நசீபாக்குவானாக. கேட்கணும், அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு மனைவி அமைகிற போது வாழ்க்கையை அல்லாஹ்வை நோக்கி, ரசூலை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி போகிற ஒரு நல்ல நசீபு ஏற்படும். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த செய்தி அடுத்து பெருமானார் சொல்வாங்க. இங்கே நான் ஒவ்வொன்றையும் விவரிக்கணும், ஆனா நாள் குறைவாக தான் இருக்குது. நபி பெருமானார் அடுத்தடுத்து சொல்றாங்க. அது 1 2 சொல்லல, நிறைய விஷயம். இதையெல்லாம் நீங்க தொகுத்தால் ஒவ்வொன்றையும் நம்ம எடுக்கிற போது அப்படி எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கணும்? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது சொல்றாங்க, வல் மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடு இருக்கட்டும் என்கிறார்கள். ஒரு நற்பாக்கியம் உங்க வீடு விசாலமா இருக்கணும். இந்த ஹதீஸ் நம்ம ஊர்ல நிறைய பேச 5 தச்சியை 2.5 ஆக்கி இப்ப 2.5 1.25 ஆக்கியிருக்காங்க. நடக்க தான் முடியும், இருக்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. ஒருத்தர் வெளியில போனா யாரு போறது? யாரும் போக தயாரா இல்லை. போடு, சின்னதா போடு. எனக்கே வெக்கமா இருந்துச்சு. ஒரு வீடு திறக்கணும், ஹதரத் வாங்கன்னு கூட்டு போய் மஜ்லிஸ் வைக்கணும். நான் ஒரு 10 பேர் பெரிய நம்ம நண்பர் அவர் கூட்டு போனா வீடு எங்கன்னு கேட்டால் ஒரு சந்தை காட்டுறாது. உள்ளே போனால் அதுதான் வீடு. 1.25 தச்சு இருக்குது. அது பின்னால் இவர்கிட்ட இருந்து, சகோதரர்கிட்ட இருந்து அந்த பாகத்தை வாங்கிறதுக்கு முடியாமல் அவர் இவர்கிட்ட கேட்கும்போது கொடுக்காம அதை மட்டும் கட்டி அதில் நாங்கள் எப்படி உட்கார இப்படி நீளமாக உட்காந்துருக்கோம். இங்கேருந்து டீ வருதுன்னா அவர் வர முடியலை, டீயை கொண்டு வர முடியலை. 1.25 தச்சு என்ன செய்ய முடியும்? இது நாம போட்டியில், வீம்புல, வீராப்புல செய்துடுறோம். மார்க்க அனுமதிக்கலை. உன் நற்பாக்கியம் இல்லை என்கிறார்கள். உன் நற்பாக்கியம் வீடு விசாலமாக வேண்டும். அதுதான் உள்ளம் விசாலமாகும்.
வீடு நெருக்கடியான வீட்டில் இருக்காதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனது பள்ளிவாசல மட்டும் பேசல, எங்க வீட்டை விசாலமா கட்டணும்னாங்க, எங்க வீடு விசாலமா இருக்கணும்னு சொன்னாங்க. விசாலமான வீட்டில் குடியிருந்தால் உன் மனமும் விசாலமாகும் என்றார்கள். ரொம்ப சின்ன சின்ன வீடா ஆக்கி ரொம்ப சிரமம், நடக்க முடியல, இருக்க முடியல, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு டென்ஷன். கல்யாணம் ஆகுதுன்னா இப்ப அதுல ஒரு ரூம் எங்க போய் கட்டுறது? அப்போ கொஞ்சம் விசாலம். பெருமானாருடைய துஆவை நான் காதில் கேட்டேன் என்கிறார் நபித்தோழர். பெருமானார் துஆ செய்தாங்க. அல்லாஹும்மா, காலையில ஒதுவுல இன்னைக்கு சாலிங்கள் அந்த துஆவை கற்றுக் கொடுக்கறாங்க. பெருமானார் ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து துஆ செய்தாங்க. அல்லாஹும்மா பக்ஃபிர்லி தம்பி, என் பாவங்களை மன்னித்து விடு. வவஸ்ஸிலி ஃபீ தாரி, என் வீட்டை விசாலமாக்கி கொடு. ரசூல் கேட்கிறாங்க, என் பாவங்களை மன்னித்து என் வீட்டை விசாலமாக்கு. நான் விசாலமான வீட்டில் இருக்கணும், என் வீட்டை எனக்கு விசாலமாக்கி கொடு. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஏன் விசாலமான வீடும் நீ நர்பாக்கியமான மனிதன் என்பதின் அடையாளம். அப்ப அதை கேட்கிறாங்க. மூணாவது கேட்டாங்க, ஒபாருக்லி பி மாலி, என் பொருளாதாரத்திலும் ரிஸ்கிலும் பரக்கத் செய்வாயாக. இன்னைக்கு நம்ம சாலிஹீங்கள் ஒதுவுல கற்றுக் கொடுக்குறாங்க. ஒது செய்ய ஆரம்பிக்கிற போது அல்லாஹும்ம அக்ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ மாலி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய வீட்டை விசாலமாக்கி தருவாயாக, என்னுடைய இரணத்திலும் ரிஸ்கிலும் பொருளாதாரத்திலும் பரக்கத் செய்வாயாக. அந்த துஆவை ஓதாம நாங்கெல்லாம் ஒது செய்ததே இல்லை. அது அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். பாவம் மன்னிப்பது எப்படி ரப்போ அதே போல் அவன்தான் என் வீட்டையும் விசாலமாக்கி தர வேண்டும், அவன்தான் என் பொருளாதாரத்திலும் பரக்கத் செய்ய வேண்டும். நம்ம நினைக்கிறது அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்கணும், வீட்டை நம்ம தான் விசாலமாக்கணும். இல்ல, அதையும் அவன்கிட்ட தான் கேட்கணும். பணத்தை நம்ம தான் பரக்கத்தாக்கணும். இல்ல, பணத்தை சம்பாதிப்பதையும் அது பரக்கத்தையும் அவன்கிட்ட தான் கேட்கணும். நான் பெருமானார் கேட்ட அந்த துஆவை ஆச்சரியமாக கேட்டேன் என்கிறார். பெருமானார் கேட்கிறாங்க இந்த மூணு விஷயத்தையும். நபி அவங்க எவ்வளவு பெரியவங்க, அவங்க கேட்டால் அதில் எத்தனை பொருள் இருக்கும். அப்படியானால் வீட்டில் அழகான மனைவி, அன்பு தழும்பிய மனைவி, சாலிஹான மனைவி அவர்கள் அமைவது என் நற்பாக்கியம். இரண்டாவது, உன் வீடு விசாலமாகுவது உன் நற்பாக்கியம். ஏன் வீடு சுருக்கமானால் உள்ளம் சுருக்கமாகும், டென்ஷன் வரும், குடும்பத்தில் நிம்மதி காணாமல் போகும் என்று ஹதீஸுக்கு சாலிஹீங்கள் விளக்கம் எழுதுறாங்க. அடுத்த ரசூல் நிறைய சொல்றாங்க, நான் அதை தொடருவேன். அதற்கு முன்பு நம்முடைய சாலிஹீங்கள் பல பேர் ஹதீஸுக்கு பின்னணியில் நல்ல மனைவி, அவுலாதுக்கும் அபுராரா, அவங்க ஒரு நாளை சொல்றாங்க, தன் குழந்தைகள் நல்ல பிள்ளைங்களாக உருவாக வேண்டும். அதுவும் ஸ்ரீதேவித்தனம், நற்பாக்கியம். இப்ப இதெல்லாம் நீங்க கொண்டு வரணும் வாழ்க்கையில. நம்ம சொர்க்கவாசிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு நம்ம வீட்டின் பிள்ளைகள் நல்ல ஒழுங்கு நிறைந்த பிள்ளைகளாக, நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக, இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த நற்செயல்களை பெற்ற பிள்ளைகளாக உருவாகணும். அவுலாதுகு அபுரார், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ் போற்றும் பிள்ளைகள். அல்லாஹ் நம்ம வீட்டில் ஆக்கி வைப்பானாக. நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் வளர்க்கிறோம், அப்படி வளர்க்கணும். இன்னைக்கு அவங்க கேட்டதையெல்லாம் கொடுத்து வளர்க்கிற தந்தை நிறைய இருக்கிறாங்க. பிள்ளை என்ன கேட்டாலும் கொடுக்க தயார். அவர் எதை கேட்கிறார், எது கூடுமா கூடாது அப்படிலாம் இல்லை. பிள்ளை கேட்டுட்டார் ஆசைப்பட்டு, கொடுக்க தயாராகிற எத்தனையோ தந்தைகள். தன்னுடைய பிள்ளை சொர்க்கம் வர வேண்டும் என்று ஆசைப்படும் தந்தைகள் இல்லையா என்று கேட்கிறேன். உலகத்தில் என் மகன் விரும்பியது நடக்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள், என் மகன் நரகத்துக்கு போகக்கூடாது என்று நினைக்க வேண்டுமா இல்லையா? அவன் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறோம், ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றுகிறோம். நம்முடைய மறுமையில் அவனை கொண்டுதான் நமக்கு சொர்க்கம். உங்க புள்ள நல்ல பிள்ளையா இருக்கிறது அவருக்கு பாக்கியம் சொல்லல. அவர் நல்ல பிள்ளையா இருந்தா நீ நற்பாக்கியவான், நான் நற்பாக்கியவான ஆகணும், என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும். நாளைக்கு சில பேர் சொர்க்கம் போற போது பிள்ளைங்க வந்து நிறுத்துவாங்களாம், ஏன் ரப்பே இவர்கள் எங்களை சரியாக உன் உணர்வில் வளர்க்கவில்லை, எங்களை நரகத்தில் இரண்டாவது போடு, எங்க அத்தாவை தூக்கி முதல்ல நரகத்தில் போடு என்று பிள்ளைகள் சொல்வார்கள். அப்போ நான் நற்பாக்கியவான ஆகிறதுக்கு என் மகன் தடை, மகள் தடை.
அப்ப உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களை நற்பாக்கியவான்களா ஆக்கணும். அப்படியானால் அவர்கள் சிறந்தவர்களாக ஒழுக்கம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து அல்லாஹ்வின் தொடர்பில் அவர்கள் வளர்க்கப்பட. ஆபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை அருமையான வளர்ப்பை தருவார்கள். மடியில் இருக்கிற போதே பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு வர்றாங்க. பிறந்த உடனே ஹஸரத் சய்யிதுனா அஸ்மா புள்ள பிறக்குது, தூக்கி கொண்டு ரசூல்கிட்ட கொண்டு வாங்கினாங்க. பெருமானாரின் தர்பாருக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளையை கொடுக்கப்பட்ட போது அன்னலார் அதை வாங்கி அந்த பிள்ளையை முத்தமிட்டு பேரிச்சம்பழத்தை நினைச்சு வாயில கொடுக்கறாங்க. நிறைய குழந்தைகள் ரசூலுல்லாஹ்வாலேயே பேர் வைக்கப்பட்டாங்க. பிள்ளைகளுக்கு பேர் அதிகமான பிள்ளைங்களுக்கு ரசூல் வச்சாங்க. இன்னைக்கும் கூட சில பேர் கேட்கறாங்க, பிள்ளைக்கு பேர் நீங்க வச்சிட வேண்டியதானே, அதுக்கு ஒரு ஆலிம்சாவை கூப்பிடணுமா வைக்கணுமா? மார்க்கத்தை ஆழமாக புரியாதவர்கள் சாலிஹீன்களை வைத்து பேர் வையுங்கள். நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கிறவங்க அவங்க உயர்ந்தவங்களா இருக்கிறது பரக்கத். ஏன்னா சஹாபாக்கள் தாங்க பிள்ளைக்கு பேர் வைக்க முடியாதா? தங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளையை தூக்கி ஓடி வருகிறார்கள். இமாம் முஸ்லிம் எழுதுகிறார், ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பெருமானாரின் தர்பாரில் கொண்டு கொடுத்த போது அன்னலார் அந்த பிள்ளையை வாங்கி கையில் வைத்து பேர் வைத்து அனுப்புகிறார்கள். பேரிச்சம்பழத்தை நினைச்சு கொடுக்கறாங்க ஒரு குழந்தைக்கு. அந்த புள்ள அந்த இனிப்புல இருந்து கையை எடுக்க விடல. பெருமானார் சொன்னாங்க, மதீனாவுடைய பிள்ளை இல்லையா, அன்சாரி குடும்பத்தில் பிறந்த பிள்ளை இல்லையா, அன்சாரிகள் பேரிச்சம்பழத்தை ரொம்ப விரும்புவாங்க, அதனாலதான் அந்த புள்ள கையை விடமாட்டுக்குன்னாங்க. அன்சாரிகள் பேரிச்சம்பழம் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. அந்த குழந்தை அன்சாரி வீட்டில் பிறந்த குழந்தை இல்லையா? அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறந்த பிள்ளை மதீனாவில் பிறந்த முதல் குழந்தை. ஹிஜ்ரத்தான போது பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா. அவர் வளர்கிறார் வீரமிக்க சஹாபியாக. சையதுனா ஜுபைரின் மகன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரன். அன்னலார் பேர் வைத்து அந்த பிள்ளையை அழகாக துஆ செய்கிறார்கள். தன்னுடைய வாயில் பேரிச்சம்பழத்தை வைத்து மென்று தன் எச்சில் அந்த பேரிச்சம்பழத்தை கலந்து ரசூல் அந்த வாயில் எடுத்து வைக்கிறாங்க. அது அதனுடைய பரக்கத் அந்த பிள்ளையின் எதிர்காலத்தை தீர்மானித்தது. உங்கள் பிள்ளைகளின் அழகான வாழ்க்கையை துவக்கத்தில் இருந்து உண்டாக்கணும். நல்ல பேரை முதல்ல வையுங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருக்கு தக்க பிள்ளைங்க வாழும் என்றார்கள். பேர் வைக்கிறதுலேயே குழப்பம், பேர் வைக்கிறதுலேயே குழப்பம். நல்ல பேர் இன்னைக்கு எங்க தேர்ந்தெடுக்கிறோம்? எல்லாம் நெட்ல போய் பார்க்கறது. அந்த வார்த்தை வாயிலேயே வர்றது இல்லை. வாயிலே வராத அந்த பேரை கொண்டு வந்து எப்படியாவது வச்சிருங்க ஹஜ்ரத், ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கான்னு பாருங்களேங்கிறார். ஒரு இடத்துல போய் பேர் வைக்க போய் மாட்டிக்கிட்டேன் வசம்மா. ஏதோ ஒரு பேர் சொல்றார், ஜுர்சி ஜெர்சிங்கிறார். ஜுர்சி ஜெர்சின்னு ஒன்றும் இல்லையப்பா. இல்லை ஹஜ்ரத், நான் ஒரு வெளிநாட்டில் எங்கள் மாப்பிள்ளை இருந்து அவர் தான் வைக்கணும்னு சொல்கிறார். ஃபோனை போட்டுதாப்பான்னு அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்கிறார் ஜசூரிங்கிறார். என்னப்பா அது? எங்கள் கபீல் பேருன்னார். அட உன் கபீலுடைய கபீலா பேருடாது. அங்கே கபீலாவும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்துல் ரஹ்மானே ஜசூரி, ஜசூரிங்க கபீலா பேரு. உங்க கபீலுடைய கபீலா பேரு என்ன? இல்ல அவரை எல்லாரும் ஜசூரின்னு தான் கூப்பிடுறாங்க, அதனால என் பிள்ளைக்கு வச்சிருங்க, ஏதாச்சும் அர்த்தம் இருக்கான்னு பார்த்து நீங்க ஜூஸ் பண்ணிக்கங்கிறார். ஆனா பிள்ளைக்கு ஒரு அர்த்தம் உள்ள பேரை வைக்க வேண்டாமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தர்பாரில் ஒருத்தர் வந்து சொன்னார், என் பிள்ளை என் சொல்லு கேட்கல, கட்டுப்படலை, கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், கட்டுப்படலாம் சரி, எனக்கு முதல்ல ஒழுங்கா பேர் வச்சாராங்க கேளுங்க. என்ன பேர்? அவர் சொன்னார், எனக்கு மலம் உருட்டும் வண்டுன்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த பேர் என்ன? அந்த அதுக்கு அர்த்தம் மலத்தை உருட்டுற வண்டு. அவர் உமர் சொன்னாங்க, உன் மகனின் ஹக்கில் நீ வீணாக்கினாய், உன் ஹக்கு வீணாக்கப்படுதுன்னா. ஓ ஹக்கு வீணாக்கப்படுது. பிள்ளைகளுக்கு அழகான பேர் வையுங்கள். ஆசினு அஸ்மாஅக்கும் வ அஸ்மா ஆபாயிக்கும். பெருமானார் சொன்னாங்க, ஆசினு அஸ்மாஅக்கும், உங்க பேரை அழகாக்குங்கள். இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவான். அல்லாஹ் உங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுவான். உங்களை சொர்க்கத்துக்கு கூப்பிடும் போது ஒரு ஆளின் பேரையும் சொல்லுவான். நம்ம கூட்டத்தில் நம்ம பேரை போய் அல்லாஹ் சொல்ல போறான்? இல்ல, எல்லாரும் பேரையும் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நாவில் நம்ம பேர் வரணும். அப்படியானால் அந்த பேர் எவ்வளவு அழகான பேராக அர்த்தமுள்ள பேராக இருக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். உங்கள் பிள்ளைகள் அழகாக வளர்வது நீங்கள் நற்பாக்கியவான்கள். அவன் நற்பாக்கியவான்கிறது அடுத்த கட்டம். அவன் சொர்க்கவாசியா அவனை ஆக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எனவே பிள்ளைகளை
நீங்கள் பிறக்கிற போதே நியத்து வையுங்கள், நல்ல பிள்ளைகளாக நம்ம பிள்ளைய ஹாஃபிலாக்கணும், நம்ம பிள்ளைய ஆலிமாக்கணும், நமக்கு ஒரு ஆசை வரணும். எங்க தகப்பனாரை குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்க எல்லாம் மார்க்கத்தை ரொம்ப ஆழம் கண்டவங்க எல்லாம் இல்லை, ஆனா ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம பிள்ளைகள்ல ஒரு ஆளை ஆலிமாக்கணும். அது அந்த காலத்துல எல்லா வீட்லயும் இருந்துச்சு. 5 பிள்ளையா, ஒரு பிள்ளைய ஆலிமாக்கணும். அந்த ஆலிமாக்கிற பிள்ளையினுடைய நோக்கம் என்ன? இவரை கொண்டு நம்ம மர்ம லேசாகணும், நம்ம மர்ம லேசாகணும், நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும். அந்த உயரிய எண்ணம். வருமானத்தை, காசை, பணத்தெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. அவங்க எல்லாம் கிதாபு பூரா வாங்கி கொடுத்தாங்க தகப்பனார். கஷ்டமான காலம், தறி நெய்த காலம்தான். ஆனா கிதாபுகளை சொந்தமா வாங்கி நான் ஓதுனேன். எங்க மதரசாவில நான் ஓதிய காலம் எல்லாருக்கும் கிதாபு, மதரசா கிதாப் எடுத்து ஓதணும். ஓதும் போது நிறைய சொல்லுவாங்க, அசத்துமார்கள் சொந்தமா வாங்கப்பா, அதான் உங்களுக்கு பிரயோஜனம். எங்க தகப்பனார் சொந்தமா, எந்த அளவிற்கு, சின்ன கிதாப், உருது காயிதாம்பாங்க, முழுகான கிதாப், அன்னைக்கெல்லாம் அது 50 பைசா. அந்த கிதாப்ல இருந்து பெரிய புகார் ஷரீப் வரைக்கும் அத்தனையும் சொந்த கிதாப். அடுத்த ஆளுடைய கிதாப்ல நீ ஓதக்கூடாதுன்னாங்க. மதரசா கிதாப்லாம் எடுத்து ஓதக்கூடாது. அவங்க எல்லாம் ஒரு பெரிய அறிவாளிகள், பெரிய சட்ட மேதைகள்லாம் இல்லை, ரொம்ப பண்பாளர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள். எந்த ஒரு தேவையையும் இன்னொரு ஆள்கிட்ட போய் கை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி பழக்கியவர்கள். அது எந்த அளவுக்கு சொன்னாங்க, கிதாப கூட சொந்த கிதாபுல ஓதணும். கஷ்டமா இருக்கும், வீட்டில் காசு கொடுத்து கிதாப் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு என் கிதாபு பெட்டி நிரம்ப வச்சிருக்கேன், அவ்வளவு சொந்த கிதாப். ஒரு நோட்டு வாங்கணும், பாப்பா இங்கிருந்து உடனே ஏற்பாடு செய்வாங்க, எல்லா நோட்டும் சொந்த நோட்டு. எந்த ஒரு பொருளை இன்னொருத்தட்ட வாங்கி நம்ம ஓதவில்லை, எழுதவில்லை, காரியங்கள் நடக்கல. அல்லாஹ் இன்னைக்கு அத்தனையும் கொண்டு அந்த இல்மில பெரிய பரக்கத் செய்தான். நான் சொல்ல வருகிற செய்தி ஒன்றுதான், உங்கள் பிள்ளைகள் மார்க்கம் சார்ந்து உருவானால் நீங்கள் நற்பாக்கியவான்கள். ஆலிம்களாக ஆக்கணும்னு எண்ணம் வையுங்கள், ஆஃபீதுகளாக ஆக்கணும் ஆசைப்படுங்க. நம்ம பிள்ளைங்க குர்ஆன மனனம் செய்யணும், நம்ம பிள்ளைங்க குர்ஆன மனனம் செய்யணும். நான் ஆஃபீதாகி ஆஃபீது பட்டம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல பட்டமளிப்பில் பேசுகிறாங்க, நீங்கள் அவங்க பிள்ளைங்களை ஹாஃபீஸ் ஆக்கிட்டா அவங்க நாளைக்கு மறுமையில் பெற்றோர்களை கொண்டு நிறுத்தி அல்லாஹ் அவங்க தலையில் கிரீடம் சுமத்துவான். கிரீடம், அந்த கிரீடம் எப்படி இருக்கும்? பூமி வானத்தில் அது கொடுக்கிற விசாலம் சூரியன் சந்திரனின் வெளிச்சத்தை தாண்டிலும் அந்த கிரீடம் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லலாம். ஹதீஸு தெளிவானது, எல்லா கிதாபிலையும் பதிவான ஹதீஸு. அந்த ஹதீஸை கேட்டுட்டு வாப்பாப்பட்ட சந்தோஷம். நம்ம இன்னைக்கு ஹாஃபீஸ் ஆனோம், சின்ன வயசுல குர்ஆன் 30 மனப்பாடம் செய்ய வச்சாங்க. அந்த பரக்கத் அவங்களுக்கு ஒரு நிறைவு, நமக்கு சொர்க்கத்தில் கிரீடம் கிடைக்கும். அது உண்மை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது. நான் ஆசைப்படணும், என் பிள்ளை குர்ஆனை முடிக்கணும், எனக்கும் கிரீடம் சூட்டப்பட வேண்டும், என் பிள்ளை மார்க்கம் அறியணும், உலகமெல்லாம் மார்க்கத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு பிறக்கணும். ஏன்? நான் நற்பாக்கியவானாக தீர்மானிக்கப்பட வேண்டும். அவுலாதுஹு அபுராரா, பிள்ளைகள் மார்க்கமும் ஒழுக்கமும், பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ்வின் தொடர்பும் உள்ளது இருக்கணும். இன்னைக்கு எந்த வீட்டில் பிள்ளைங்க சந்தோஷத்தை கெடுக்கிறவங்க எல்லாம் பெற்றோர்கள் இல்லை. என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க. செல்போன்னா அப்படிப்பட்ட செல்போனு, அவர் கேட்டது, அவர் என்ன ஒரு காரு கேட்குறாரு, வண்டி கேட்குறாரு, பைக்கு கேட்குறாரு, புல்லட் வாங்க காசே இல்லை, அவர் புல்லட் வேணும்னு கேட்குறாரு, கடன் வாங்கி புல்லட் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் நடக்குது, எதையும் தடை செய்யல. உங்கள் பிள்ளைகளின் அழகான எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அதை விபரீத முடிவுக்கு கொண்டு போகி விடாதீர்கள். 10 வயசு பையன் 12 வயசு பையன் புல்லட்டை தூக்கிட்டு போறான், முன்னால 2 பேர் முன்னால 2 பேரை வச்சு ஒரு 5 பேர் 4 பேர் ஓட்டுறாங்க. அதனுடைய விபரீதங்களை எல்லாம் அவங்க உணர்வதில்லை. அவர்களுக்கு உயிருடைய மதிப்பு தெரியல. உயிர் மதிப்பு என்ன? பிள்ளைங்களை உருவாக்கணும், ஒழுக்கம் சொல்லி உருவாக்கணும், மார்க்கம் சொல்லி உருவாக்கணும், பக்திகளை சொல்லி உருவாக்குங்கள். பக்தியாளர்களாக நம்ம வீட்டு பிள்ளைகள் வளர வேண்டும். மதிக்காத பிள்ளைகளாக, ஆணவம் கொண்ட பிள்ளைகளாக, பெரிய மனிதர்களுக்கு கண்ணியம் கொடுக்காத பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து விட்டால் நம்ம சொர்க்கம் கேள்விக்குறியாயிடும். அவன் எப்படியும் போயிட்டு போறான்னு விடுறது இல்லை. அவன் நல்லா இருந்தா நீ சொர்க்கத்துக்கு போவேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த செய்தியை எல்லாரும் தங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். சஹாபாக்கள் மஸ்ஜிதுகளில் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. புகாரி ஷரீஃப் போன்ற கிதாபுல ரசூல் அனுமதிச்சாங்க, சின்ன பிள்ளைங்களை பள்ளிவாசல் அனுமதிக்கிறாங்க. ஏன்? ஒரு கிதாபுக்கு பேர் என்ன தெரியுமா? அத்ஃபாலு ஹவுலுர் ரசூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுத்தி சுத்தி வந்த சிறுவர்கள்.
நபியை சுத்தி இருந்த சிறுவர்கள். அப்போ பள்ளிவாசல்ல மஸ்ஜிது நபவியில ஒரு பெரிய கூட்டம் சிறுவர்கள் இருப்பாங்க. ஏன்? அவங்க பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்க, என் புள்ள ரசூலுல்லாவோட போய் உட்காரணும், அந்த சபையில போய் இருக்கணும், நபியினுடைய ஹதீஸை கேட்கணும், நபி அவர்களுக்கு பின்னால் நின்று தொழணும் அப்படின்னு ஆசை அந்த பெற்றோர்களுக்கு இருந்துச்சு. அந்த சிறுவர்கள் தான் இந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய முன்மாதிரி தோழர்களாக உருவானார், மாமனிதர்கள். எனவே நற்பாக்கியம் என்பது நான் அடைவதற்கு அழகான அடையாளங்கள். ஒன்று, நல்ல மனைவி அமைவது, நல்ல விசாலமான வீடு இருக்க வேண்டும், பிள்ளைங்க பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும். அடுத்து எழுதுறாங்க ஹுலத்தாவு சாலிஹின். பெருமானார் சொல்லும்போது ஒரு ஜாருசு, நல்ல ஜாரு சாலிஹின்னாங்க, நல்ல நண்பர்கள் கிடைக்கணும். இது ஒரு பெரிய தலைப்பு. நல்ல நண்பர்கள். உங்களுடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் சொர்க்கவாசிகள். ஒவ்வொருத்தங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எப்படி இருக்குது? நீ நற்பாக்கியமா ஆகணுமா, நல்ல நண்பன் இருக்கணும். ஜாரு சாலிஹ்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல நண்பன் உன்னை நற்பாக்கியவானாக ஆக்குவான். நல்லவங்களுடைய தொடர்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களையும் நல்லவர்களுடனேயே பழக விடணும். சில பேர்களோடு தொடர்பு கூடாதுன்னு எழுதுறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்து தொடர்வேன். நல்லவர்களுடைய சுகபத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. நல்லவர்களுடைய தொடர்பால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சீராகும். யார் நல்ல நண்பர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அராதல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் ஒருவருடைய வாழ்க்கையில நலவை நாடுறான், இவரை நல்லா ஆக்கிறணும், இவரை உயர்வான ஆளை ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நாடுவானையானால், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கைர நாடிட்டான், இவரை சிறப்பாக்கணும்னு அல்லாஹ் முடிவு செய்துட்டான் வைங்க, அதுக்கு என்ன செய்வாங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தரை கைராக்கணும் நாடுறான். யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா, அவருக்கு ஒரு நல்லவரின் தோழமையையும் தொடர்பையும் கொடுத்து விடுவான். உன்னை உயர்த்தணும் அல்லாஹ் முடிவெடுத்தால், என்னை உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தால், என் வாழ்க்கையில் நலவு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தால், அதற்கு அவன் செய்கிறது நல்ல நட்பை கொடுப்பார். நல்லவங்களுடைய தொடர்பு கிடைச்சுக்கணும். அந்த தொடர்பு எப்படி இருக்கும்? இவர் சருக விடாமல் பாதுகாக்கும். நம்ம நல்லவங்களோட நெருங்க நெருங்க நம்ம வாழ்க்கை சரியாகி கொண்டே இருக்கும். அவங்க நம்மளை எல்லா வகையிலும் கரியான வழியில கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஏதாவது தப்பு நடந்தா ஞாபகப்படுத்திடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒருத்தர் ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், தங்களை சந்திக்க வந்தேன் என்றார். சந்திக்க வர்ற வழியில யதார்த்தமா அவருடைய பார்வை ஒரு அந்நிய பெண் மீது பட்டது. அந்த சுஹபத் இருக்கு பாருங்க, நட்பு எவ்வளவு புனிதம். யதார்த்தமா அந்த பார்வைப்படுது. ஆனா அவருடைய நோக்கம் ரசூலை சந்திக்கணும், பெருமானாரை சந்திக்கணும். வர்ற வழியில ஒரு பெண் மேல பார்த்துட்டார். அது வர்ற வழியில அவங்க வர்றாங்க, இவங்க பார்வைப்பட்டுச்சு, தப்பு இல்லை, யதார்த்தமா பட்டா தப்பு இல்லை. அந்த பார்வை ரெண்டாவது ஒருக்க மீட்டாதே நாங்க சொல்லலாம். லக்கல் ஊலா அலைக்க சானியா, அந்த முதல் பார்வை அனுமதி. ஏன் அனுமதி? நான் வந்தேன், அந்த அம்மா வருது, பார்வை மேல பட்டுச்சு, தப்பு இல்லை, அப்படியே நோன்றணும். அலைக்க சானியா, இன்னொரு முறை திரும்பி நீ பார்த்தால் அது உன்னை பாதிக்கும் என்றார். அது உனக்கு இடையூறு. நபி அவங்க சொன்ன வார்த்தை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. அதே சமயம் முதல் பார்வை அனுமதி, அதையே நீட்டிடக்கூடாது. முதல் பார்வையை கொஞ்சம் விசாலமா பார்த்துடக்கூடாது, அதுவும் தப்பு. ஏன்? பார்த்த யதார்த்தமா பட்ட பார்வை அதை எடுத்துடணும். பார்வையை வெளியில் எடுக்கிறது கஷ்டம், டப்புன்னு அதை உருவணும். ஏன்னா கண்ணுக்கும் கல்புக்கும் லிங்க் இருக்குது. கண்ணுக்கும் கல்புக்கும். நம்ம சகோதரர் ஒருத்தரை டெஸ்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. கண் டெஸ்ட்டுக்கு போனாங்க. போன போது அங்கே சொன்னாங்க, நீங்கள் உங்கள் ஹார்ட் செக் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. ஹார்ட்டை செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கு. கண்ணுக்கும் கல்புக்கும் ஒரு லிங்க் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இங்கே பார்க்கும்போது இங்கே உள்ள பிரச்சனை தெரியுது. பார்வை என்பது உன் இதயத்தை குழப்பமாக்கும் என்றார்கள் சாலிஹீன்கள். தீய பார்வையால் ஃபசாதாகுவது உன் கல்பு. கண்ணில் படுற பார்வை கண்ணோடு நிற்பது இல்லை, அது கல்பை ஃபசாதாக்கிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நீ பார்க்கிற யதார்த்தமா விழுது. அந்த ரோட்ல போகும்போது முன்னால வர்றவங்களை பார்க்காமலாம் நடக்க முடியாது. ஆனா அந்த பார்வையை நீட்டக்கூடாது. ரெண்டாவது மீண்டும் பார்த்துடாதுன்னாங்க. இவர் நபியை தான் பார்க்க வந்தார். அவர் ஒரு பெண் யதார்த்தமா தான் பார்த்துட்டாங்க. பார்த்த அந்த பார்வை அவரால் மீட்ட முடியல.
தப்பு அல்ல, மீட்ட முடியல. ஆனால் அவர் மனசு சொல்லுது, நம்ம ரசூலுல்லாவை அல்லவா பார்க்க போகிறோம். பார்க்க போறது அல்லாஹ்வுடைய நபியை, அவர்களின் தோழமை, அவர்களின் தொடர்பு, அது எவ்வளவு உயர்வானது. அந்த பார்வையை மீட்ட முடியல. அந்த பார்வையை ரொம்ப நேரம் ஆச்சு மீட்டி எடுத்து அவர் வேகமா வர்ற வழியில் அவருடைய தலையில ஒரு சரியான அடி விழுந்து நெத்தி உடைஞ்சு ரத்த வலியுது. அவர் ரொம்ப கவலைப்பட்டார். ஆஹா, என்ன பதில் ரசூல்கிட்ட போய் சொல்றது? அடி விழுந்துட்டு அந்த பார்வையை ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டினார். மீட்டி வரும்போது யதார்த்தமா சுவரில் இடிச்சு தலை உடைந்து ரத்த வலியுது. அந்த ரத்தத்தோடு நபியை சந்திக்கிறது. திரும்பவுமா ரசூலை சந்திப்போமா? பெருமானாட்ட போய் என்ன காரணம் சொல்வது? திரும்பவா சந்திப்போமா? அவருடைய மனசு சொல்லுது நீ திரும்பிடு. அவர் முடிவு எடுக்கிறார். நப்சு சொன்னா சரியில்லை, நம்ம ரசூல்கிட்ட தான் போகணும். சந்திக்க வந்த நோக்க ரசூல் தான். எதையில தப்பு நடந்துச்சு அது அவங்களுடைய மூலமா அல்லாஹ் தீர்க்கணும். நேரா வருகிறார். யார் ரசூல் அல்லாஹ், தங்களை சந்திக்க வந்தேன், இப்படி ஒரு பார்வை, இப்படி ஒரு அடி. எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உன் மீது மிகப்பெரிய அன்புள்ளவன். அந்த பார்வை கொஞ்சம் தவறாக போன போது உடனே அதற்கு பரிகாரத்தை கொடுத்து உன்னை மன்னித்து விட்டார். மன்னிப்பு கிடைச்சிச்சு. அவர் சொன்னார், இந்த மன்னிப்பு எனக்கு கிடைத்ததெல்லாம் என் நோக்கம் தங்களுடைய சொஹபத், தங்களை சந்திக்கணும். பெருமானாருடைய அந்த சொஹபத்தில் அல்லாஹ் அவரை தவறில் தொடர விடுவதில்லை. அவர் சொல்றாரு, அதற்கு பின்னால் என் ஹயாத்து முடியும் வரையிலும் எந்த அந்நிய பெண்கள் மீதும் பார்வையை கொண்டு போகாமல் நான் தடுக்கும் சக்தியை அல்லாஹ்வே கொடுத்தார். பார்வையே கிடையாது, எங்கேயும் பார்வை போகல. சாலிஹீன்களினுடைய தொடர்பை பற்றி பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹ் உனக்கு நலவை நாடி விட்டால் நீ நல்லா இருக்கணும், நீ ஜொலிக்கணும், நீ உயரணும் என்று அல்லாஹ் தீர்மானித்தால் நல்லவங்க தொடர்பு கிடைச்சிக்கணும். நல்லவங்களோடு பழகுவோம், பேசுவோம், நல்ல நட்பை நசீபாக்குவோம் அல்லாஹ். அதன் வழியே சில இந்த மாதிரியான அசம்பாவிதங்களும் அழுக்குகளும் நம்மை விட்டும் அல்லாஹ் களைந்தெடுப்பான். ஆக நல்ல தொடர்பு உனக்கு கிடைக்கிறதா, நல்ல நண்பர்களை அல்லாஹ் உனக்கு நசீபாக்குவானா, நீ நர்பாக்கியவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உல் ஜாருஸ் சாலிஹ், நல்ல நட்பு கிடைக்க வேண்டும், நல்ல தோழமை கிடைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளையும் தொடருவேன். நர்பாக்கியவான்களின் அடையாளங்களை நீங்க கேட்கணும், எழுதணும், அந்த லைஃப்ல அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கணும். கொஞ்சம் வீடை கொஞ்சம் விசாலமாக்க முயற்சிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல வீடா வாங்கி விசாலமா இருந்து அதை கொண்டு மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அதுல ஒரு பெரிய பரக்கத்து இருக்குது. அதோட நாம எப்போதுமே நல்ல மனைவியர்களாக நம்ம வீட்டு பெண்களை பழக்கப்படுத்தணும். நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கண்ணியமா தேர்ந்தெடுக்கணும். பிள்ளைங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் கொஞ்சம் சரி செய்யுங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல கண்ணியமா இருக்கணும். யாராவது சொல்லணும், எப்பா உன் பிள்ளை மாதிரி. ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்ம பட்டம் வாங்கிட்டு வந்தோம், ஆலிம் பட்டம் வாங்கி வந்தோம். வந்தபோது பாப்பா ரொம்ப பிரியப்பட்டு, அப்போ நம்ம ஊரில் ஒரு பழக்கம், தெரு பூரா லைட்டு போடுவாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ லைட்டுலாம் பெருநாள் ராத்திரி போடுறாங்க. அப்போ ஆலிம் பட்டம் வாங்கிட்டு வரும்போது தெரு பூரா லைட்டு போடுவாங்க. லைட்டு போட்டு அவங்கள அந்த ஆலிம் தெருவில் வரும்போது, இப்போ நான் சொல்கிறது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால், அப்போமெல்லாம் அந்த ஆசைகளை உண்டாக்கி அந்த ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நிறைய பேரை ஓத வைக்கிற ஒரு நசீப். தெரு பூரா லைட்டு போட்டு அந்த ஆலிம் வரும்போது எல்லா வீடுகளில் இருந்து அவங்களை வரவேற்பாங்க. தன் மாப்பிள்ளைக்கு, புது மாப்பிள்ளைக்கெல்லாம் அப்போ அந்த பால் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆலிம்களுக்கு கொடுப்பாங்க. வீட்டு வாசலில் ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடக்கும். அப்போ அதில் தகப்பனார் என்ன செய்தாங்க, கொஞ்சம் விசாலமாக ஒரு விருந்து வச்சாங்க. வட்டாரத்தில் உள்ளவங்க, நண்பர்கள், குடும்பம். அப்போ வாப்பா சொன்னாங்க, அவங்க நண்பர் ஒருத்தர் சொன்னாங்களாம், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டியப்பா, இவ்வளவு பெரிய விருந்து, இவ்வளவு செலவு பண்ணிட்டியே அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க நண்பர் மனசில் வச்சுக்கிட்டு அதை சொல்கிறாங்க. வாப்பா சொல்கிறாங்க, இவ்வளவு பெரிய செலவு இதுக்கு பண்ணணுமான்னு நான் நினச்சேன். அதுக்கு பின்னால் ஓடை தெருவில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆலிம் பட்டம் வாங்கிட்டு வர்றாரு. அந்த பட்டமொழி விழாவில் நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய பெரிய கருணை. அந்த பட்டமொழி விழாவில் நான் பேசுகிறேன். பேசும்போது ஒரு 15 நிமிஷம் தான் பேசினேன். அதில் வாப்பா நண்பர் கலந்துக்கிட்டார். கலந்து மறுநாள் காலையில் வாப்பாவை சந்திச்சு சொன்னாதான், வாப்பா பேர் ஹமீது, ஹமீது நீ எதுக்கு செலவு பண்ணியோ, இவ்வளவு செலவு பண்ணியேன்னு யோசித்தேன். நீ செலவு பண்ணது தான் ரொம்ப ரொம்ப ஹைரானது. நேற்று உன் மகன் பேசுனதை கேட்டம்பா, சுபஹான் அல்லாஹ், உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவேன்னு சொன்னான்.
பாப்பா அந்த செய்தி எங்கிட்ட சொல்லும்போது அழுதுட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, பாப்பா சொல்கிறாங்க, அழுதுட்டாங்க. நீ பண்ண செலவை ஏன் இவ்வளவு பண்ணாருன்னு நினச்சேன், ஆனால் எவ்வளவு நல்ல காரியம், உன் மகன் சிங்கம் அப்படிலாம் அவர் சொல்கிறாரு அவருடைய பாணியில். அந்த நேரத்தில் இளமை அந்த பேச்சு அதை வச்சு அவர் சொன்னார், என்ன பேச்சுப்பா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் 2 பிள்ளையை பெற்றிருக்கேன், இப்படி ஆக்கல் ஏன்னு கவலைப்படுறேன்னா. பாப்பாவுடைய நண்பர், நானும் 2 மகனை பெற்றிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு மகன் ஆக்காமல் விட்டுட்டோமேன்னு நான் கவலைப்படுறேன், நல்ல காரியத்துக்காக நீ செலவு பண்ணதை நான் வாழ்த்துக்கிறேன். அப்போ அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் எப்போது கிடைத்தது? அந்த பிள்ளைகள் மீது வாழ்த்துக்கள் வந்த போது அந்த பெற்றோர்கள் வெடித்த கண்ணீர் அது சொர்க்கத்தையே தீர்மானிச்சது. அதனால நம்ம பிள்ளைங்க ஊர் போற்றும் பிள்ளைகளாக ஆக வேண்டும், அல்லாஹ் பாராட்டுகிற இடத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும். அதுதான் உங்களின் சந்தோஷம், நீங்கள் நர்பாகியவான் என்பதன் அடையாளம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அழகான சீதேவித்தனமான பிள்ளைகள் வளர்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. நர்பாகியவான்கள் என்ற அந்த ஒரு லிஸ்ட், அந்த ஒரு பட்டியல் பெருமானார் விரித்து சொல்லுகிறார்கள். யார் யார் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்வோம், அந்த லிஸ்ட்ல நம்ம வந்துடணும். ஏன்னா அவங்க சொர்க்கம் வருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல டிக்ளேர் பண்ணிட்டான். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் நம்ம அடுத்த தலைமுறைகளும் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.